ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? And various democratic aspirations. The articulated modern nations of the citizenship, the idea of the states, civil society, human rights, equality before the law, liberty and distinctions between public and the private, sovereignty, democracy and so on. The flourishing of print media, both in the vernacular and the English, played a significant role in circulating such ideas. Even though they were numerically small, they had a national character and capacity to establish contact all in the Indian scale. So, the rise of the nationalism. So, நம்ம நேஷனலிசம் வந்து ரைஸ் ஆகிருக்கு 1817 1885 அப்போ தான் வந்து நேஷ்னல் காங்கிரஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் வந்துட்டு கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் வேணும், டெமோக்ராட்டிக் வேணும், நமக்கு குடியரசு வேணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து வலியுறுத்துகிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய வந்து நம்ம நல்லது கொண்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு லிபர்ட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா they were working as lawyers, journalists, government employees, teachers or doctors. They took an initiative to float political outfits such as Madras Native Association 1852, East India Association 1866, Madras Mahajana Sabha 1884, Pune Swarajyanik Sabha 1870, the Bombay Residency Association 1885 and many others. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பீப்புள் வந்து நிறைய இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை என்னென்னு இப்போ பார்த்தோம். இது எல்லாமே வந்து நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. த பிரிட்டிஷ் directed their policies to trample all the aspirations of the Indians who were exposed to English education and the Western ideas, and therefore had strong belief in the modern values and the institutions. However, the national constitution in the late 19th century was also rooted in glorification and celebrations of India past, in which various religious and cultural symbols were used to kindle the பேட்ரியோட்டிக் ஜீல் அமாங் த பீப்புள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியன் பீப்புள் வந்து எஜுகேட் பண்ணுறக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன், வெஸ்டர்ன் ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ எந்தெந்த மூலிமா வந்து இந்தியா வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பீப்புள், நல்ல எஜுகேட்டட் பீப்புள் எல்லாருமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் த காலனிசம். ஸோ காலனிசமில் வந்து எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, என்னெல்லாம் கிரிட்டிக்ஸ் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டரி of the early Indian nationalists was the formation of the economic critique of colonialism. India was economically subjugated and transformed into a supplier of raw material to British industries. Simultaneously, it became a market to dump English manufacturers and for the investment of the British capital. So the colonial economy was continuously transfer resources from India to Britain without any favorable return back to India. This is called the drain of the wealth. So in the economic wise பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஃபார்ம் பண்ணாலும் கூட ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரேடிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு போயிட்டே தான் இருந்தது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருந்தது தவிர அங்கேருந்து எதுவுமே இம்போர்ட்டும் ஆகலை, அங்கேருந்து எந்த ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆஃப் தி வெல்த் அப்படிங்கிறாங்க. இங்கே நம்மளுடைய வளங்கள் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக உறிஞ்சி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாதாபாய் நாரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே அண்ட் ராமோஷா சந்திரதூத் played a significant role in making this criticism about the colonial economy. They clearly understood that the prospect of the British lay in the economic and political subjugations of India. They conclude that colonialism was the main obstacle to the Indian economic development. ஸோ இந்த காலனிசம் தான் வந்து ரொம்பவே இந்த நம்மளுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்டிக்கலாக தடைகளாக இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக தாதாபாய் நாரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே, ராமேஷ் சந்திரதூத் எல்லாருமே வந்து அதுக்காக வந்து பாடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்ஜெக்டிவ் அந்த மெத்தட்ஸ். ஸோ இதுலேருந்து எப்படி தான் வெளியே வரலாம்னு சொல்லி நிறைய அப்ஜெக்டிவ்ஸை கொண்டு வராங்க. என்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். The formations of the Indian National Congress in 1885 was intended to establish in all India
organization. It was the culmination of the attempts by groups of educated Indians politically active in the three presidency. ஸோ இந்த நேஷனல் காங்கிரஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேட்டட் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அவங்க வந்து எப்படிலாம் இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஸோ என்ன சிஸ்டம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு குரூப் பண்ணுறாங்க. ஸோ 3 பிரசிடென்சிஸ் வந்து இருந்தது, பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ். ஸோ இங்கே தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் lent his services to facilitate the formation of the Congress. வாமிஷ் சந்திர பானர்ஜி was the first president in Indian National Congress. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்து தான் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏஓ ஹிம் என்ன சொல்கிறேன்னா கடன் கொடுக்குறாரு, நேஷ்னல் காங்கிரஸ்க்காக வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடன் கொடுக்குறாரு. ஈவன் ஹீ இஸ் அ பிரிட்டிஷ், பட் இருந்தாலும் கூட அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ பட் இருந்தாலும் கூட நிறைய கண்டிஷன்ஸை வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுவார். அவர் வந்து இந்தியாவுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற, பிரிட்டிஷ்க்கும் அவரோட லா அண்ட் ஆர்டரை வந்துட்டு எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. The first session of the Indian National Congress was held on 28 December 1885. The early objectives were to develop and consolidate sentiments of nation unity, but also profess loyalty to Britain. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, as usual பிரிட்டனுக்கும் வந்து லாயலாக இருக்காரு. ஸோ டெக்னிக்ஸ் included appeals, petitions and the declaration to Britain, all done within a constitutional framework. Some of the key demands were the following. ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு டிமாண்ட்ஸ் வந்து நிறைய வைக்கிறார். ஸோ என்னென்ன டிமாண்ட்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். என்ன டிமாண்ட்லாம் வந்து வச்சாங்க, சம்டைம்ஸ் வந்து இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரியேஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அட் த ப்ரொவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் லெவல், இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், செப்பரேட்டிங் ஜுடிஷியல் and executive functions, reducing military expenditure, reductions of home charges, extensions of trial by jury, holding civil service exams in India as well as in England, police reforms, reconsiderations of the forest laws, promotions of the Indian industries and the end to unfair tariffs and the exit duties. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிமாண்ட்ஸை வந்து முன்வைக்கிறாங்க. This shows the vast gaps between the interest of the upper section of the Indian society and the large mass of the common people. Questions of the poverty. According to the early Congress leaders, the economic exploitations of the India was primary reason for the upheaval and the growing poverty of the India. Therefore, early Indian nationalists advocated industrialization. ஸோ நம்ம இந்தியா வந்து ஏன் இன்னும் டெவலப் ஆகாமல் பாவர்ட்டிலேயே, வறுமை கோட்டுக்கு கீழேயே வந்து இருக்குது சொல்லி அவங்க வந்து ரீசனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எக்கனாமிக்கலாக வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் இல்லாத இடத்துல எல்லாத்தையும் வந்து இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்ணி இங்கேருந்து வந்து கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுலேருந்து வந்து எக்கனாமிக் வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிலிட்டன்ட் நேஷனலிசம். ஸோ மிலிட்ரி வந்து எந்தளவுக்கு வந்து நேஷனல் பேட்ரியோட்டமாக இருந்தது சொல்லி பார்க்கலாம். ஸோ the methods of moderate leaders failed to yield any subsequent change in the British attitude towards the moderate demands of the early Indian nationalists. They were criticized by a group of leaders known as the extremists. Instead of prayers and petitions, their militants were more focused on self-help and the use of religious symbols to bridge the gap between the elite and the masses. The partition of Bengal gave a fillip to those who were advocating militant direct actions programs to fight the exploitative British policies. ஸோ வந்துட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறேன், தீவிரவாதிகள் எல்லாம் வந்தாலும் கூட அவங்க வந்து அதை எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணி நம்மளோட இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லாம் என்ன, அது எப்படி நடந்துன்னு சொல்லி பார்க்கலாம். In 1899 the Lord Curzon was appointed the Viceroy of India. Instead engaging with the national intelligence staff for handling the problems for famine and the plague, Curzon restored the repressive measures to determine the idea of local self-government, autonomy of the higher education institution and the gag the presses. Partition of Bengal 1905 and was the most unpopular of all. The partition led to widespread protest all across India, starting a new phase of the Indian national movement. The idea of the partition was divided to suppress the political activities against the British rule in the Bengal by creating a Hindu-Muslim divide.
ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு சொல்லி எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெங்காலை வந்து மேக்ஸிமம் வந்து முஸ்லீம்ஸ் இருக்கிறதுனால லார்ட் கர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹிந்துவையும் முஸ்லீமும் வந்து தனித்தனியாக பிரிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க கன்சிடர் பண்ணி பெங்காலை வந்து நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாலிசியை வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிந்து முஸ்லீம் டிவைட், அதுக்கப்புறம் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் வந்து தனித்தனியாக வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சது. இட் வாஸ் ஓப்பன்லி ஸ்டார்டட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன் வாஸ் டு curtail Bengali influence on the weekend of the nationalist movement. By placing a Bengal under two administrative units, Curzon reducing the Bengali speaking people to linguistic minority in a divided Bengal. Curzon assured Muslims that in the new province of East Bengal, Muslims would enjoy unity, which they never enjoyed since the day of the Mughals. Instead of dividing the Bengali people along the religious line, partition united them. The growth of the regional language newspaper play a role in the building in the sense of proud Bengali identity. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து முஸ்லீம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா யூனிட்டி வந்து குறைஞ்சிரும் அப்படிங்க அவங்க ஸ்ட்ராங்காக வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி பார்ட் கொடுத்ததுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா உங்களுக்குன்னு தனி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் முகல்ஸ் பீரியடில் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்குள்ளே சொல்லி அவங்கள வந்து டிவைட் பண்ணிடுறாங்க. ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட். ஸோ இந்த பார்ட்டிஷனை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ லீடர்ஸ் ஆஃப் போத் த குரூப்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் த மாடரேட் வேர் கிரிட்டிக்கலி ஆஃப் த பார்ட்டிஷன்ஸ். Initially, the objective of the anti-partition campaign was limited to change in the public opinion in England. So they protest through prayers, press campaigns, petitions and public meetings. However, despite widespread protest, partitions of Bengal was announced on 19 July 1905. With the failure to annual partition, moderate leaders were forced to rethink their strategy and look for new techniques of protest. The boycott of British goods was such one method. However, the agenda of the Swadeshi movement was still restricted to secure an annulment of the partition, and the moderate were much against utilization the campaign to start a full-fledged passive resistance. The militant nationalists, on the other hand, have the favoring of extending the movement boycott Bengal, the initiating full-scale mass struggle. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்காலை வந்து பிரிச்சுட்டுன்னா வந்துட்டு இங்கே இந்தியாவுக்குள்ளே ஒரு யூனிட்டி இருக்காது அப்படின்றனால அவங்க வந்துட்டு ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் அப்படிங்கிற பார்ட்டிஷனை வந்து கொண்டு வராங்க. பட் இருந்தும் கூட பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்போனா 19 ஜூலை 1945 கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து அதுக்கான ப்ரொடெஸ்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்காட் இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் இன் பெங்கால். ஸோ பெங்காலில் வந்துட்டு பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் வந்து நடந்தது. ஸோ அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் ஆல்வேஸ் இன்டர்லிங்க் டு ஈச் அதர் அண்ட் பார்ட் ஆஃப் த வைடர் பிளான் டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட். 4 major trends are disintegrated during the Swadeshi movement in Bengal. ஸோ இந்த ஸ்வதேஷி மூவ்மெண்ட் எதுக்காக வந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கெலாம் வந்து நம்ம டெவலப் ஆகணும், பிரிட்டிஷோட எம்பையரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வதேஷி மூவ்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னலாம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். So, moderate trend, faith in the British rule and sense of the justice and democratic practices. The moderate leaders were not ready to wrest power from the British in one single movement, and therefore boycott and Swadeshi movement was limited significant to them. Constructive Swadeshi rejected a self-debating modest approach of the moderates and they focused on self-help through the Swadeshi Industries Nation schools, attribution courts and constructive programs in the villages. It remained non-political in nature. Militant nationalism. The sections of Indian nationalists who had little patience for the non-political constructive programs, they ridiculed the idea of self-help and were more focused on the relentless boycott of the foreign goods. அதுக்கப்புறம் revolutionary terrorism. A far more radical response to the British rule in India was to fight British with a violent method. British officials who were anti-Swadeshi or repressive towards the native population were targeted. Also marked the shift from the mass-based movement to individual actions. So இந்த மாதிரி ஸ்வதேஷியில் வந்து என்னென்ன மேஜரான ட்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இந்த 4 பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ செவரல் டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தா கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேஷி. The constructive programs largely stressed upon self-help. It focused on building alternatively institutions of self-governance that would operate free of the British control. It is also laid emphasis on the need of the self-help strengthening of the people, which would help in creating a worthy citizen for political agitation. So this shops springs all over the place selling textile, handlooms, soaps, earthenware, matches and the leather goods. So the Swadeshi constructive Swadeshi எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பிரிட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கூட்ஸ் லைக் சோப்ஸ், ஹேண்ட்லூம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த கைத்தறி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவிலேருந்து மற்றதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவிலே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இந்தியன் ப்ராடக்டாகவே இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு என்லார்ஜ் ஆச்சு. பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தா பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். So from 1906, the Swadeshi movement took a return. The repeal of the partition was no longer on the agenda. For many leaders, the movement was to utilize for propagating the idea of the political independence of Swadeshi across India. Under this new direction, the Swadeshi program included 4 points: boycott of the foreign goods, boycott of government schools and the colleges, courts, titles and government services, development of Swadeshi industries, national schools, recourse to armed struggles if the British repression went beyond the limits of endurance. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாய்காட் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்டு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ எதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஆப்போஸ் பண்ணாங்க, பிரிட்டிஷ் வந்து ஆப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு, கவர்மெண்ட் சர்வீஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே வந்து வரக்கூடாது, ஸ்கூல்ஸ் எதுவுமே வந்து டெவலப் ஆகக்கூடாது, ஸோ காலேஜஸ் டெவலப் ஆகக்கூடாது, கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து டெவலப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து அதை வந்து ஆப்போஸ் பண்ணாங்க. This method of passive resistance had no practical utility in situation where there is a ruthless and mighty administration on side and the other and military weaker people. Resistance in such situations can be provided those relentless non-cooperation and disobedience. So இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணனால ஸோ இட் இஸ் non-cooperation disobedience அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா மில்டன் நேஷனலிசம். ஸோ மில்டன் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து ஃபாலோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாலா லஜபதி ராய் ஆஃப் பஞ்சாப், பாலகங்கா திலகர் ஆஃப் மகாராஷ்டிரா, Bipin Chandra Pal of Bengal were 3 prominent leaders during the Swadeshi period and were referred to as Lal Bal Pal triumvirate. Punjab, Bengal, Maharashtra emerged a hotbed of militant nationalism during the Swadeshi movement. In South India, Tuticorin became the most important location of Swadeshi activity with the launch of the Swadeshi Steam Navigation Company by V.O. Chidambaram Pillai. So in them ஸ்வதேஷி நம்மளுடைய நம்ம இந்தியனை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 ப்ராமினன்ட் லீடர்ஸ் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. லாலா லஜபதி ராய் ஆஃப் பஞ்சாப், பாலகங்கா திலக் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த பிபின் சந்திரா ஆஃப் பெங்காலில் வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்கள்தான் வந்து லால் பால் பால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பக்கம் இருந்தாலும் சவுத் இந்தியாவில் விஓ சிதம்பரம் பிள்ளை வந்து நேவிகேஷன் சைடில் வந்துட்டு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அதனால் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்படி இருந்தது சொல்லி பார்க்கலாம். ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் வாஸ் டு அச்சீவ் ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல். However, the leaders different on the meaning of Swaraj. For Tilak, Swaraj was attainment of complete autonomy and total freedom from the foreign rule. Unlike the moderates who were critical were reckless revolutionaries, military. So இந்த Swaraj அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க கேட்குறாங்க. பட் இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பிரிட்டிஷ் brutality crushed the Swadeshi movement by jailing prominent leaders. ஸோ இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களோ அந்த எல்லா லீடர்ஸையும் வந்து ஜெயிலில் வந்துட்டு அவங்கள வந்து இன்ப்ரிசன் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அது சில பேர்த்த வந்து ஹேங் கூட பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு டோட்டலி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கொலாப்சேஷன் நடக்குது. ஹோம் ரூல் மூமெண்ட். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வாஸ் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ ரெடிகுலேஸ் டியூரிங் த ஹோம் ரூல் மூமெண்ட் 1916 to 1918 led by the Lokmanya Tilak and the Annie Besant. World War I and the Indian participation in it was the background for the Home Rule League. ஸோ இந்த ஹோம் ரூல் லீக் அப்படின்னு எதுக்குன்னா வீட்டு விதி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கலனாலும் நம்ம வந்து நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கணும், நம்ம ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ இட் வாஸ் அ ஹோப் தட் இஸ் ரிட்டன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வுட் கிவ் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப்டர் த வார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க. இந்தியன் ட்ரூப்ஸ் வேர் சென்ட் டு செவரல் தியேட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் பட் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ரிமைன் நான் கமிட்டட் டு சச் கோல்ஸ். வாட் வாஸ் த சேம் பிரிட்டிஷ் betrayal to the Indian cause of the self-government led to fresh call for mass movement to pressurize the British government. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வேர்ல்டு வார்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு எதில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப
oscillation இருக்காங்க. Towards charting a common path. The 1916 annual session of Congress began with two significant developments. One, moderate leaders Pesarosha Mehta and the Gokhale, two main voices of the opposition against the militant faction, had died in 1915. The rising popularity of the Anni peasant was the other factor which compelled the moderates to put up the common front against the colonial government. In the Lucknow session of the Indian National Congress, it decided to admit the militant factions into the party. ஸோ இவங்க வந்து நிறைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஆப்போசிஷன் நடந்ததுக்காகவும் அதுக்கான இழப்பீடும் கேட்குறாங்க, அதுக்காக சப்போர்ட்டும் கேட்குறாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களோட சைட்லேருந்து அவங்க எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. Tilak set up a first home rule league in the April 1916. In September 1916, after repeated demands for the impatient followers, Anni Besant decided to start the home rule league without the support of the Congress. ஸோ காங்கிரஸ் மூலிமா இந்த மாதிரி ஒர்க் நடந்துட்டு இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து ஆப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அன்னி பெசன்ட் வந்து தனியாகவே வந்துட்டு இந்த ஹோம் ரூல் லீக், இந்த வீட்டு விதி இயக்கம் அப்படிங்கிற தனி ஒரு இயக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ த ஹோம் ரூல் லீக் வாஸ் யூட்டிலைஸ் டு கேரி எக்ஸ்டென்சிவ் ப்ரொபகண்டா த்ரூ ப்ரெஸ் ஸ்பீச்சஸ், பப்ளிக் மீட்டிங்ஸ், லெக்சரர்ஸ், டிஸ்கஷன்ஸ் அண்ட் டார்ச்சரிங் இன் ஃபேவர் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். They succeeded in enrolling young people in large numbers and extended the movement to the rural areas. The home rule movement in India borrowed much of the principles from the Irish home rule movement. ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து தனியாகவே அன்னி பெசன்ட் வந்து அந்த ஏரியாவில் மட்டும் இல்லாமல் மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த்ரூ த ஸ்பீச்சஸ் மூலியமாகவும் அவங்களோட பப்ளிக் மீட்டிங்ஸ் மூலியமாகவும் டிஸ்கஷன் லெக்சரஸ் மூலிமா அதை வந்து யங் பீப்புளுக்கு வந்து நிறையா வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த பிரின்சிபல் வந்து எது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் மாதிரியே சச் பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டு அட்டைன் அ செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூஸிங் அ கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். ஸோ நம்ம அவங்க கவர்மெண்ட் இருந்தாலும் கூட என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து இது ஒரு முக்கியமான கொஸ்டினை கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பட் நம்ம ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. டு அப்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி டொமினோ எ பொலிட்டிக்கல் பொசிஷன் அக்கார்டட் லேட்டட் டு ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து. டு யூஸ் அ நான் வயலண்ட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோன்னா லக்னோ பேக்ட். ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தால் கூட ஸோ இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தா லக்னோ பேக்ட். ஸோ லக்னோவில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பேக்ட் இருந்துன்னு சொல்லி பார்க்கலாம். த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அண்ட் த சப்சிக்வெண்ட் ரீயூனியன் ஆஃப் மாடரேட் அண்ட் த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஓப்பன் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் டாக்ஸ் வித் த முஸ்லிம்ஸ். அண்டர் த லக்னோ பேக்ட், த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் அக்ரி that there should be a self government in India as soon as possible. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் முன்னாடியே பார்த்தோம். ஸோ முஸ்லீம்ஸ் அந்த இந்தியன் பீப்புளும் முஸ்லீம்ஸ், ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து டோட்டலி வந்து செப்பரேட் ஆனதுனால இவங்க என்ன கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் ஹிந்துஸையும் வந்து முஸ்லீம்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் பண்ணுறாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் கிட்ட வந்து பேசும்போது அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் லீகும் வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம டோட்டலாக வந்து இந்தியாவுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. In return, the Congress leadership accepted the concept of the separate electorate for Muslims. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வாக்காளர்கள் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணி அவங்களையும் வந்து எலக்டரேட்டாக பண்ணுறாங்க. அடுத்து பார்த்து பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே பிரிட்டிஷ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். So the response of the government of British India to home rule movement was not a consistent. Initially it stated that there should be a reform to accommodate more Indians in local administrative bodies. As the demand for Swaraj was raised by Tilak and the Anni Besant that gained popularity, the British used the same old ploy to isolate the leaders by representing their activities. So British வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் லேட்டர் பீரியடில் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரியும் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி. ஸோ இட்ஸ் ஓல்டு ப்ளாய். அவங்களோட பழைய விஷயங்களை வந்து மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ in 1919 the British government announced the Montague Shellums for reforms which promised the gradual progress of India towards self-government. This caused deep disappointment to Indian nationalists. In the further below the government enacted what was the Rowlatt Act, which provided for arbitrary arrested and strict punishment. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து அப்பவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையாது. மறுபடியும் இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவுக்கு ஆப்போஸாக
வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான். ஸோ அந்த ஆக்டை வந்து மோடி வந்து ஃபாலோ பண்ணுறதுனால மோடி பார்த்திங்கன்னா இந்தியன் பீப்புள் வந்து ரொம்பவுமே வந்து சஃபர் ஆகுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் வந்து அவங்க மோடி வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வராமல் மோடி ரூலிங் பார்ட்டிக்கே வந்து போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வி சம்மரைஸ் திஸ் லெசன். ஸோ த லேட்டர் half of the 19th century, British India was replete with the revolts of peasants and the tribals against colonial political and economic dominations. The Great Rebellion of 1857 was the culmination of the various anti-British tendencies led by the deposed feudal chieftains with the agenda to restore the pre-colonial order. Even though the leaders of the revolt lacked visions and were guided by local ambitions, it was a progressive act in terms of their efforts to resist and challenge the despotic alien government. The Indian national movement, building public opinion against the exploitative and the oppressive British rule, inspired the younger generation to become part of the future militant anti-colonial struggles. The Swadeshi movement helped to enhance the participations of the masses in nationalist politics. The Home Rule movement helped to unite the Congress party after the Surat splits. The British mainly respond to the political activities of the nationalists in two ways. One of this repression, other ways is reconciliation. The British utilized individual ambitions and personal rivalries to drive wedges between different social and religious groups to weaken the anti-colonial front. So thank you for watching.